திரு அமுதரசன், வலிமையான கூட்டணி அமைச்சு 26 ஆட்சி அமைப்போன்ற நம்பிக்கை அதிமுகவுக்கு இருக்கு. எத்தனை தொகுதி சொல்லியிருக்கிறாரு? 200. உள்ளாட்சி தேர்தலையா? சட்டமன்ற தேர்தல் 2026. கூட்டணி அமைக்கிறாங்க. மெகா கூட்டணி எப்படி டெல்லியில் போய் எடப்பாடி போயிட்டு மோடியோட நின்று எல்லாம் ஒரு 38 பேர் சேர்ந்து கூட்டணி அமைச்சோன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி கூட்டணி அமைக்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. முதல்ல அது அந்த பழமொழி சொல்கிறது தான், அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் அதுக்கப்புறம் சித்தப்பான்னு சொல்லலாங்கிற கதையா. நீங்கள் முதல்ல கூட்டணியில் இருக்கிறீங்க, இந்த மறைமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வாங்க. பாஜகவோட ஒரு மறைமுக கூட்டணி வச்சுருக்கிறீங்க, இன்னும் வச்சுக்கிட்டு கபட நாடகம் ஆடிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு சொந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களையும் ஏமாற்றிக்கிட்டு உங்களுடைய பதவியை உங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக இன்னும் குவத்தூர்ல பயந்து விழுந்த மாதிரியே இன்னும் அதே பயத்தோடையும் பதற்றத்தோடையும் வசதிக்காக இந்த பாஜக அதிமுக கூட்டணின்றத சொல்லிட்டே இருக்கீங்கன்னு அவங்க விமர்சிக்கிறாங்க. ஏங்க இப்ப இன்றைக்கு வரைக்கும் நீங்க எடுத்துக்கங்க, இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற தேதி வரைக்கும் ஒரு தேர்தல் ஒரு எலெக்ஷன், ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன்ல உங்களோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதற்கு முன்பாக அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி அப்பட்டமாக மதவெறியை கக்கக்கூடிய வகையில இஸ்லாமியர்கள் வெறுப்போட அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்குறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிக்கிறாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை பேச்சுக்களை கட்டவிழ்த்து விடுறாரு. அதற்கு எதிராக இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் கொடுக்கிறாங்க, அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அவரை நீக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுகவுடைய 4 பேர் நீங்க தேடி சல்லடை போட்டு சலிச்சு கொண்டு போய் உள்ளார போட்டீங்களே, எப்பொழுதுமே எக்ஸ்ட்ரா லார்ஜ்லயே பேசக்கூடிய CV சண்முகம் உட்பட என்ன பேசி கிழிச்சிங்க நாடாளுமன்றத்தில்? சிறுபான்மையினர் அக்கறை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது? என்ன தீர்மானம் போடுறீங்க? திமுகவை கண்டிக்கிறீங்க, பாஜகவுக்கு முத்தம் கொடுத்து வலியுறுத்தி அழுத்தம் கொடுக்குறீங்க. ஊர்ல ஒரு இஸ்லாமிய கைதிகளை விடுவிப்பதுங்கிறது, இஸ்லாமிய கைதிகளை விடுவித்ததெல்லாம் திமுக பாத்துக்குச்சு. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா திமுக நின்னுச்சு. இந்தியா முழுக்க நீங்க CAA NRC சட்டத்துல கையெழுத்து போட்டு விட்டு டெல்லியில இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ரத்தாறு ஓடுறதுக்கு காரணமா இருந்தது யாரு? இன்னைக்கு உங்களுடைய இருங்க மணிகண்டன், நீங்க பேசும்பொழுது நான் அமைதியா இருங்க. நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை இஸ்லாமியர்களை முன்னிறுத்தினீங்க? இஸ்லாமியர்களுக்காக என்ன குரல் கொடுத்தீங்க? ஏங்க நாடாளுமன்ற தேர்தல் வருதுங்கிறதுக்காக அப்ப உடனே என்ன பண்ணீங்க? உடனே பாஜக இருந்து குளிச்சுட்டு வெளில வந்து நாங்க வந்து புனிதர்களாயிட்டோம், இஸ்லாமியர்களை வந்து பாதுகாக்க போறோம் அப்படின்னு சொல்லி நாடகம் போட்டீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தொடர்ந்து இஸ்லாமியர்கள் தாக்கப்படுறாங்களே, தொடர்ந்து ஹரியானாவில் கொல்லப்படுறாங்க, எல்லா இடங்கள்லயும் தாக்குதலுக்குள்ளாராங்க. என்னைக்காவது நீங்க குரல் கொடுத்திருக்கீங்களா? கூட்டணியில இருந்து வெளியில வந்ததுக்கு பிறகு என்னைக்காச்சும் குரல் கொடுத்திருக்கீங்களா? பாஜகவுடன் அதிமுக மறைமுக கூட்டணின்னு தொடர்ந்து திமுக சொல்வதற்கு பின்னாலேயே இந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் தொடர்பான கால்குலேஷன் தான் இருக்கு அதிமுகவுக்கு. ஒரே நேரடியான நோக்கம் நாங்க சிறுபான்மையினர் பத்திலாம் உங்களுக்கு கவலை கிடையாது. உங்களுடைய பயம் முழுக்க முழுக்க உங்களுடைய பதவியை தக்க வச்சுக்கணும், உங்களுடைய கட்சியை காப்போம், இந்த பகுதி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரா இருக்கணுங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சின்னம் முடக்கப்பட்டுருமோங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்குது. பகுதி அதிமுக எங்க மற்றவர்களோட போய் சேர்ந்துட போது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துட்டு இருக்கு. நீதிமன்றம் சொல்லிருச்சுல, அவர்தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், பகுதி அதிமுக பொதுச் செயலாளரா இருக்கிறாரு. இன்னும் மிச்ச பகுதிகளுக்கெல்லாம் இன்னும் உரிமை கொண்டாடிட்டு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவராக தான் எடப்பாடி பழனிசாமி இருக்காரு. தமிழ்நாட்டில் காணாமல் போன கட்சிகளுடைய பட்டியலில் முதல் இடத்துல அதிமுகவும் அந்த தலைவர்களுடைய பட்டியலில் எடப்பாடி பழனிசாமி இருந்துட்டு இருக்கிறாரு. அப்ப தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக தான் இந்த நாடகம். 21ல திமுகவுக்கு இருந்த அந்த கம்ஃபர்ட் இப்ப இல்ல இல்லையா? 26ல நீங்க 5 ஆண்டுகளுக்கு பிறகு தேர்தலை சந்திக்க போறீங்க. அப்ப நீங்க இதுல நிறைவேற்றிய திட்டங்கள், நிறைவேற்றப்படாத திட்டங்கள் குறித்தெல்லாம் பொதுவெளிக்கு விமர்சனங்களுக்கு வரும். அப்புறம் கூட்டணியில உங்களோடு இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் போன்றவர்கள்லாம் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இன்டாக்டா அதே கூட்டணி, அதே மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் உங்களுக்கு இல்ல இல்லையா? அப்ப 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி பொறுப்புல இருந்துச்சு, உங்களுக்கு வசதியா இருந்துச்சு. நாங்க இருந்ததை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்ததை விட இன்னும் திமுக வலிமை பெற்றிருக்குது, செல்வாக்கு பெற்றிருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வேல்முருகன் உட்பட விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அது திமுகவினுடைய
ஜனநாயக தன்மை. நாங்க ஒன்றும் கண்ணு கெட்டின வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லை அப்படின்னு எல்லாம் தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இன்னைக்கு கட்சியை தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கல. எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் விமர்சிப்பாங்க, அதுல தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அதை நாங்கள் சரி செஞ்சுக்குவோம். அது தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது. நீங்க விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், அரசுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க, தொடர்ந்து விமர்சனங்கள் வச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய விமர்சனங்களை எடுத்துக்கிட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதன் மூலமா திமுக மேலும் வலிமை அடைஞ்சிட்டு இருக்குது. ஆகையினால் நீங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க திமுக ஆட்சி பொறுப்பு இந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணாரு, கையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை உருட்டிக்கிட்டு எல்லாம் எண்ணி பாருங்க, வானத்தை பாருங்க, 20 அமாவாசை கூட்டணி கலைஞ்சு போயிடும் அப்படின்னாரு. 3 வருஷத்துக்கு அப்புறமும் என்ன பண்ணாரு, அதே மாதிரி இப்ப தொடர்ந்து ஒரு 2 மாசம் தொடர்ந்து என்ன விவாதமா இருந்துச்சுன்னா திமுக கூட்டணி உடைய போது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப அடுத்த கட்டத்துக்கு வந்து திமுக கூட்டணியே இருந்தாலும் சரி, அதன் பிறகு இப்ப தொண்டர்களே வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பேசியிருக்கிறாரு. பொதுக்குழு வரைக்கும் அதுதான் பேசியிருக்கிறாரு. நீங்க கட்சி ஆரம்பிச்ச போதே என்ன பண்ணீங்க, பேர் திமுக முன்னாடி அதிமுகன்னு போட்டுக்கிட்டீங்க, ஸ்டிக்கர் ஒட்டினீங்க. அதன் பிறகு திட்டங்கள்ல இருந்து தேர்தல் அறிக்கைகள்ல இருந்து இன்னைக்கு 200 தொகுதிங்கிற வரைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை, காப்பி அடிக்கிற வேலை, சொந்தமா சிந்திக்க முடியாத நிலையில அதிமுக இருந்துட்டு இருக்குது. பொருந்துன்றாரு 200 தொகுதிகள்ல எப்படிங்க, அதாவது அதிமுகவுக்கு பொருந்தும். எப்படி பொருந்தும்? நீங்க என்ன உங்கள்கிட்ட தொண்டர்கள் பலம் இருக்கா, கட்சியினுடைய பலம் இருக்கா, தொண்டர்கள்ட்ட செல்வாக்கு இருக்கா, மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்குதா? இல்ல நீங்க இதற்கு முன்பாக விபத்தா முதலமைச்சராகி 4.5 ஆண்டு காலம் நான் அப்படியே தமிழ்நாட்டை புரட்டி போட்டுட்டேன் அப்படின்னு இருக்குதா? மாநில உரிமைகள் எல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்தேன் அப்படின்னு ஏதாவது பண்ணீங்களா? என்ன நீங்க செஞ்சீங்க? அதனாலதான் உங்ககிட்ட எந்த செல்வாக்கும் இல்ல, நீங்க ஒரு தகுதியற்ற நபர். அப்படிங்கறதுனாலதான் தொடர்ந்து 11 இடங்கள்ல மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. இன்னும் தனிச்சு எலெக்ஷன் சட்டமன்றத்துல இந்த முறை தான் அவர் சந்திக்க. நாடாளுமன்ற தேர்தல் என்ன பண்ணாங்க? நாடாளுமன்ற தேர்தல் என்ன பண்ணாங்க? பிரதமர் வேட்பாளரோடு நிற்கக்கூடிய தேர்தல், பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தல், சட்டமன்ற உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ணாங்க? நிக்க போறாரு. உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்ணாங்க? நீங்க தான் இரும்பு தேசத்தினுடைய கரும்பு மனிதராச்சு, பல சாதனைகள்லாம் திட்டம் தீட்டி எடப்பாடி சிலுவம்பாளையெல்லாம் செதற விட்டவராச்சு. நீங்க ஏன் உங்களால ஜெயிக்க முடியல? அதனால அது மக வாழ்ற வாழ்வுக்கு மாசம் 10 விளக்கமாறுன்னு சொல்லுவாங்க ஊர்ல பழமொழி. உங்களுக்கு எதுக்கு நீங்க இருக்கிற பகுதி அதிமுக ஒரு செயற்குழு ஒரு கேடு, பொதுக்குழு ஒரு கேடு, அதுல பாஜக விமர்சிக்க முடியாம உங்களுக்கு தைரியம் இருக்கிறா சார்? பாஜகவை எதிர்க்கிறோம். முன்னாடி சொன்னதுக்கு அதிமுகவுக்கும் பாஜகவும் ஒட்டு இல்ல, உறவு இல்ல, நாங்க இனிமே கூட்டணியே வச்சுக்க மாட்டோம், இனிமே நாங்க அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம், தள்ளி வச்சுட்டேன்னு சொன்னீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றீங்க? அதெல்லாம் தேர்தல் வரட்டுங்க, அப்ப நீங்க முடிவு பண்ணிக்கலாம், இப்பவே என்ன பேசி சிபிஐ இடி ஐடி கிட்ட நீங்க என்ன மாற்றி உள்ளான்னு பாக்குறீங்களா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்றீங்க. அப்ப நீங்க 3 ஆண்டுகளுக்குள்ளாரையே உங்களுடைய நிலைப்பாடுகள் மாறி இருக்கு. 3 ஆண்டுகள்ல உங்களால குறைந்தபட்சம் இந்த 3 ஆண்டுகள்ல திமுக ஆட்சி அமைத்த பிறகு நீங்க பாஜகவில் வெளியில வந்துட்டேன்னு சொன்ன இந்த 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எத்தனை இடத்துல பாஜகவோட அட்ராசிட்டிஸ நீங்க எதிர்த்து பேசிருக்கீங்க? நாடாளுமன்றத்தில் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்ன வரைக்கும் பாஜக நேருக்கு நேரா கேள்வி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மணிகண்டன், அதிமுக பாஜக கூட்டணின்னு ஒரு தேர்தல் அரசியல் கணக்குக்காக திமுக சொல்லுதா, இல்ல அப்படி சொல்லும்படி அதிமுகவுடைய செயல்பாடுகள் இருக்கா? சார், இவங்க சாதனை செய்திருந்தா 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து இந்த வேலையை செய்யறாங்க. உண்மையில ஒண்ணுமே செய்யல. அதாவது பொய்யர் அணின்னு ஒண்ணு திமுக ஆரம்பிக்கல, அவ்வளவுதான். அந்த அணி ஆரம்பிச்சானே பிரச்சனை. பேசுறதே பூரா பொய் தான். ஒரு சாதனையும் இல்ல. நீட்டு என்னாச்சு? ஒண்ணுமே இல்ல. வெக்கமே இல்லாம தொடர்ந்து ஒரே வெக்கமே இல்லாம சட்டமன்றத்துல பேசியாச்சு, எல்லா இடங்களையும் பேசியாச்சு. சொன்ன பொய்யையே தொடர்ந்து தொடர்ந்து சொல்லி வெக்கமே இல்லாம மாநில உரிமையில கொண்டு போய் அடைய வச்சுட்டு 20 மாணவர்களை கொலை பண்ணிட்டு கொஞ்சம் கூட வெட்கம் நீங்க வர்றீங்க, பேசுறீங்க. மாநில உரிமையில கொண்டு போய் வித்துட்டு இன்னைக்கு பதில் சொல்லட்டா? இதுதான் பயம். உங்களுக்கு தைரியம் இல்ல, திராணி இல்ல, ஒண்ணுமே இல்ல. விவசாயிகள் ஏமாத்திட்டாங்க சார். இன்னைக்கு பாரு, வெள்ளத்தில் மக்கள் சிக்க சீராங்க. திமுக கண்டுக்கவே இல்லை. நேரு சும்மா பேசிட்டு அறிக்கை விட்டுருக்காரு. நீங்க கல்வி கட்டணத்துக்கு பண்ணீங்களா? மாணவர்களுக்கு பண்ணீங்களா? விவசாயிகளுக்கு பண்ணீங்களா? எங்க ஊர்ல பாரு சார், இது வரைக்கும் 19 முறையா இருக்குது.
உள்ளூர் மாநிலத்துக்கு மக்களை பாதுகாக்க திராணி இல்லாத தகுதி வரேன் அமர்தாசன்.